மீனா இப்போ உன்னை பத்தி என்கிட்ட கேட்டா நான் எல்லாத்தையும் புட்டு வைப்பேனா? அதுக்காக நான் உடனே சாமியார் ஆயிடுவேனா? ஏங்க உங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல நடந்தது, நம்ம கல்யாணம் எப்படி நினைச்சுங்கலாம் வெளில விசாரிச்சா யாரு வேணாலும் ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி வேலை செய்யறவங்களாம் அதை தான் முதல்ல விசாரிச்சு தெரிஞ்சுப்பாங்க. நீ இதை போய் எதுக்கு இவ்வளவு சீரியஸா வச்சுட்டு இருக்கிற? அந்த அம்மா நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் எங்கேயோ நல்லா விசாரிச்சுட்டு வந்து சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது ஃப்ராடா இருக்கும் மீனா. ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி சக்தி எல்லாம் இருந்தா? அட போ மீனா, நீ வேற. அப்படியெல்லாம் நடக்கிற விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்ல முடியும்னா இங்க நடக்கிற பாதி பிரச்சனையை வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம்ல. அது தெரியாம தானே எல்லாரும் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது கடவுளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. மீனா, நடந்தது வேணா அப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி சொல்லலாம், ஆனா நடக்க போறதை யாராலையும் சொல்ல முடியாது. நீ எதுக்கு இதெல்லாம் போட்டு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கிற? ஃப்ரீயா விடு. எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க. ஆனா அந்த அம்மா வேற எதை பத்தி சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தா கூட நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன். ஆனா மாமாவை பத்தி அப்படி சொல்லிட்டாங்களேங்க. மாமா நல்லா இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. மீனா, நீ அப்பா நல்லா இருக்குன்னு நினைக்கிறல்ல, அது போதும். அப்பா நல்லா இருப்பாரு. நம்ம எண்ணம் போலதான் மீனா நம்ம வாழ்க்கையும். நம்ம நல்லதே நினைச்சா நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ கவலைப்படாம வேலையை மட்டும் பாரு. நீ இதே யோசிச்சிருந்தேன், ஏன் அப்புறம் குழப்பமா தான் இருக்கும்.